இன்னைக்கு செல்ஃபோன் தான் இருக்குது, அதைத்தான் தேடி அலைகிறோம். செல்ஃபோன் காணாமல் போயிடுச்சுன்னா அதை ஓடி தேடுறோம். அது கவர் போடணும், அதுக்கு ரீசார்ஜ் பண்ணணும். அது இல்லைன்னா ஒரு சிலத்தை என்ன இல்லை, வாழ்க்கையே இல்லை. ஐயோ வாட்ஸ்அப் பார்த்து 2 நாள் ஆச்சு, என்னன்னு தெரியல, செல் என்னாச்சுன்னு சொல்லி தேடுறோம். உண்மைதான் அது இல்லையா? எல்லாரும் இறைசன்பாதருளே ஒரு அழிந்து போகக்கூடிய ஒரு பொருட்களுக்காக, நிலையில்லாத ஒரு வாழ்வுக்காக கொடுக்கக்கூடிய தேடக்கூடிய இந்த தேடுதலை நம் வாழ்க்கையிலே நாம் கடவுளுக்காக கொடுக்க வேண்டும். ஆகவே நாமும் நம்முடைய குடும்பங்களும், கணவன் மனைவி உறவுகளிலே, இன்னும் நம்முடைய சமய உறவுகளிலே, சகோதர சகோதரிகள் உறவுகளிலே, இன்னும் நம்முடைய பிள்ளைகள் பெற்றோருக்கும் இடையக்கூடிய உறவுகளிலே, இன்னும் நம்முடைய எல்லா உறவுகளிலும் நாம் இறைவனை தேடுகின்ற பொழுது, அந்த இறைவன் நம்மை தேடி வந்த இறைவன், நம்மை மீட்க வந்த அந்த இறைவன் நமக்கு நிறைவான ஆசிரியை தருவார் என்ற நம்பிக்கையிலே இந்த நாளிலே நாம் ஆண்டவரை தேடுவோம். சிமியோனை போல, அன்னாளைப் போல நாம் முழு உள்ளத்தோடு, முழு சிந்தனையோடும், ஏதோ கோயிலுக்கு வருகிறேன், ஆலயத்துக்கு வர்றேன், ஞாயிறு திருப்பலி ஏதோ கடமைக்காக வந்து நான் செல்கிறேன் என்பதல்ல, மாறாக உள் மனதோடு ஆண்டவர் சொல்கின்றார், ஏதோ வாயளவிலும் சொல்லலும் பேச்சலும் அல்ல, செயலிலே காட்ட வேண்டும் நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய அன்பை என்று. ஆகவே நம்முடைய சிந்தனை, சொல், செயல் முழுவதையும் நாம் ஆண்டவரிடம் நாம் தேடி அவரை நாடுகின்ற பொழுது அவர் நமக்கு நிறைவான ஆசீர்வாதம் தருவார் என்ற நம்பிக்கையிலே நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். முழுமையாக நம்முடைய அர்ப்பண வாழ்விலே ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. திருமண வாழ்விலே அர்ப்பணம் இருக்கிறது, சமூக வாழ்க்கையிலே அர்ப்பணம் இருக்கிறது, சகோதர சகோதரிகள் வாழ்க்கையிலே அர்ப்பணம் இருக்கிறது, இன்னும் துறவர வாழ்க்கையிலே அர்ப்பணம் இருக்கிறது. ஒவ்வொருவரும் கடவுள் கொடுத்த அந்த அர்ப்பண வாழ்க்கையிலே அவரை தேடி பொறுமையோடு காத்திருந்து நிறைவான ஆசீர்வாதங்களையும் பெறுவோம்.